இன்றைய இனிய நாளில் பகுதி 3ஆக விவேகானந்தர் எச்சரிக்கையும் உலக அதிபர்களும் என்ற தலைப்பில் பார்ப்போம். உலகத்தில் முதலாக ஆதி யோகி என்று சொல்லப்படும் சிவபெருமானால் நம்மளுடைய புண்ணிய பூமி, ஞான பூமி என்றெல்லாம் சொல்லப்படும் இந்திய திருநாட்டில் இருந்து 7 ரிஷிகளை அனுக்கிரகம் செய்து அவர்கள் மூலம் இந்திய தர்மம் உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அரச தர்மங்கள் ஏராளமாக இருக்கும். அரசனுக்கு ஒரு சொல், அடிமைக்கு தலைச்சுமை என்று சொல்வார்கள். பல்லக்கில் போவரும் உண்டு, பல்லக்கை தூக்கி செல்பவரும் உண்டு, அறிவாளிகளும் உண்டு, முட்டாள்களும் உண்டு. இப்படிப்பட்ட மந்திரம் தந்திரம் நிறைந்த நாம் வாழும் உலகில் அவ்வப்போது நமக்காக தீர்க்கதரிசிகள் அடிக்கடி தோன்றி வளர்ந்து அவர்கள் நமக்கு நல்வழி காட்டினாலும் இன்னும் கடவுளின் கருணையானது இன்னும் அடுத்த நிலையில் உள்ள மகரிஷிகளை அனுப்புகிறார். அந்த வகையில் வந்தவர் நம்மளுடைய விவேகானந்தர். இதெல்லாம் நமக்கு அவருடைய வரலாற்றின் மூலம் தெரிந்தாலும் சிவனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பூத கணங்களில் ஒருவரைத்தான் இறைவன் அனுக்கிரகம் செய்திருப்பார். தீர்க்கதரிசியாக விவேகானந்தர் என்ற திருப்பெயரில் நமக்கெல்லாம் அவருடைய அறிவுரைகள், அவர் வாழ்ந்த முறைகள், அவர் செய்த சாதனைகள் இன்றும் அவருடைய சீடர்கள் உலகம் முழுவதும் நியூயார்க், லண்டன், பாரிஸ் என்று உலக நாடுகள் முக்கியமான அனைத்து நாடுகளிலும் அவருடைய சீடர்களையோ வேதாந்த வகுப்புகள் இன்னும் பல தொண்டு நிறுவனங்களை நடத்தி உலகம் முழுவதும் நம்மளுடைய இந்திய தர்மத்தை வழிகாட்டி வருகிறார்கள். இந்திய தர்மத்தில் உள்ள அரச தர்மங்களையும் மக்கள் கடைபிடிக்க வேண்டிய தைரியம், முயற்சி, பரவச நிலை என்று சொல்லக்கூடிய எக்ஸ்டாசி, இது போன்ற உயர்ந்த விஷயங்களை கற்றுத்தருகிறார்கள், வாழ்ந்தும் காமிக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகரிஷிகள் வாழ்ந்த நாட்டில் நாமும் அன்பு, அறிவு, அருள், ஆற்றல் இந்த 4 சக்திகளையும் ஒரு சேர பெற்று நம்மையும் வளப்படுத்தி கொண்டு நம்மை சுற்றி உள்ளோரையும் மகிழ்ச்சியில் வாழ வைத்து நல் ஆசிகளை பெற்றும் பிறருக்கு கொடுத்தும் வாழ்வோமாக.